அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இன்று ஒரு சிறு தலைப்பை எடுத்து உங்களிடம் பேச இருக்கிறேன், கேளுங்கள். பெண்ணின் குணம் என்ற தலைப்பை எடுத்துக்கொள்ளுவோம். நபியவர்கள் பெண்கள் குறித்து மிக முக்கிய அடிப்படைகளைச் சொல்கிறார்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண் வளைந்த விலா எலும்பை போன்றவளாவாள். அவளை நீ நிமிர்த்த நினைத்தால் அவளை ஒடித்தே விடுவாய். அதற்காக அப்படியே அவளை நீ அனுபவித்துக் கொண்டே இருந்தால் அவளில் கோணல் இருக்க அனுபவிக்க வேண்டியதுதான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, ஹதீஸ் 5184. இந்த செய்தியில் பெண்களுக்கு நபியவர்கள் வளைந்த விலா எலும்பை உதாரணமாகச் சொல்கிறார்கள். பிளாஸ்டிக் பொருளோ இரும்போ வளைந்திருந்தால் நிமிர்த்திவிடலாம். வளைந்தேயிருக்கிற எலும்பை நிமிர்த்த போனால் அது நிச்சயம் உடையத்தான் செய்யும். பெண்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று புரிந்து கொண்டு மனைவியை நிர்வாகம் செய்தால், விட்டு கொடுத்து போனால் அவளிடம் இன்பத்தை அடையலாம் என்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் அவளிடம் கோணல் இருக்கத்தான் செய்யும் என்று நபியவர்கள் திட்டவட்டமாகச் சொல்லிவிடுகிறார்கள். அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு புறம்பானவைகள் இருந்தால், பாரதூரமான விஷயங்களாக இருந்தால் கண்டிக்க வேண்டுமே தவிர மற்றபடி குணங்களில் ஆண்களைப் போன்று பெண்களிடம் எதிர்பார்க்கவே கூடாது. கோள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள், தொணவென சின்னஞ்சிறிய விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அற்பத்திலும் அற்பமான விஷயத்தில் கூட பிரச்சனையை கிளப்புவார்கள், சந்தேகப்படுவார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், கணவன் தனது தங்கைக்கு சட்டை எடுத்து கொடுத்தால் கூட தனது எதிர்ப்பை கணவரிடம் கடுமையாக காட்டுவாள். மனைவிக்கு கணவன் எந்த குறையும் வைக்காவிட்டாலும் நீங்கள் எப்படி உங்களது தங்கச்சிக்கு சட்டை எடுத்து கொடுக்கலாம் என்று சண்டைக்கு வருவார்கள். அந்த நேரத்தில் ஆண்கள் ஒரு காதில் வாங்கிக் கொண்டு இன்னொரு காது வழியாக விட்டுவிட வேண்டும். இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாமும் சண்டை போட்டால் நிம்மதியை இழக்க வேண்டியதுதான். இப்படித்தான் எல்லா பெண்களும் இருப்பார். இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாமும் சண்டை போட்டால் நிம்மதியை இழக்க வேண்டியதுதான். இப்படித்தான் எல்லா பெண்களும் இருப்பார்கள். நம் மனைவி நம்மிடம் கேட்டது போன்றே நமது தங்கையும் அவளது கணவனிடம் இப்படித்தான் சண்டை போடுவாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் சமாளித்துக் கொள்ள வேண்டியதுதானே தவிர மற்றபடி அவைகளை மனதில் போட்டு அலட்டிக்கொள்ள தேவையில்லை. எனவே இவற்றையெல்லாம் ஒரு விவகாரமாக ஆக்கி சண்டை போட்டுக்கொண்டு கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த எந்த தேவையும் இல்லை. இதற்குத்தான் நபியவர்கள் பெண்களிடம் வளைவு இருக்கும் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். பெண்கள் ஆண்களைப் போன்று இருக்க மாட்டார்கள் என்றும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லித் தந்த அடிப்படையில் மனைவிமார்களை நிர்வகிக்க தெரியாதவர்கள்தான் சிறியதையெல்லாம் பிரச்சனைகளாக்கி கடைசியில் விவாகரத்து வரை கொண்டு வந்துவிடுகிறார்கள். நமது ஜமாஅத்திற்கு வருகிற குடும்ப விவகாரங்களில் பெரும்பாலும் இதுபோன்ற உப்பு சப்பில்லாத பிரச்சனைகள்தான் காரணமாக இருக்கிறது. இல்லாத பிரச்சனைகளுக்காக குடும்பங்களை பிரிக்கும் அளவுக்கு சண்டை போடுவதை பார்க்கிறோம். இப்படி சாதாரணமான காரணங்களுக்காக கணவன் மனைவி பிரிவதில் எந்த நியாயமும் கிடையாது. நம்மிடம் வருகிற கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகளை அலசினால், என்னை பற்றி இப்படிச் சொன்னார் அப்படிச் சொன்னார் என்று மனைவியும், எனது நண்பர் வந்திருந்த போது டீ போட்டு தராமல் வேண்டுமென்றே உதாசீனப்படுத்தினாள் என்று கணவனும் ஒன்றுக்கும் உதவாத காரணங்களை தேடிக்கொண்டு கடைசியில் விவாகரத்து வரை போய்விடுகிறது. எனவே ஆண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் போது சில குறைகளுடன் தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று பெண்கள் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் எடுத்த எடுப்பிலேயே கையை நீட்டி அடிக்கும் ஆண் வர்க்கத்தை பார்க்கிறோம். தன்னை ஒரு ஆண் என்று காட்டுவதற்காகவே பலர் மனைவிமார்களை அடிக்கிறார்கள். இது தவறானது. ஆனாலும் மார்க்கத்தில் அடிப்பதற்கு கூட ஒரு சில இடங்களில் அனுமதி வழங்கப்படுகிறது. பகிரங்கமான அசிங்கத்தை ஆபாசத்தை கணவனிடத்தில் மட்டும் நடத்துகிற தாம்பத்தியத்தை தவறான வழியில் ஈடுபடுத்தும் போது கணவன் மனைவியை அடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது.
எனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கைநீட்டி மனைவியை அடிப்பது மிகவும் தவறான நடைமுறை. மார்க்கம் ஒரு காலும் இதை அனுமதிக்கவே இல்லை. ஒருவன் தனக்கு சமமான ஒருவருடன் போட்டி போட்டால் சண்டையிட்டால் அதில் நியாயம் இருக்கிறது எனலாம். தன்னை விட உடல் அளவிலும் மனதளவிலும் பலவீனமானவளுடன் சண்டையிடுவது, அடிப்பது நியாயமில்லை. இன்னும் சொல்வதெனில், கணவனிடம் அடைக்கலம் பெற்றவளாகத்தான் மனைவி என்பவள் இருக்கிறாள். எனவே அடைக்கலத்தை பாதுகாப்பவனே உண்மை கணவன் என இஸ்லாமிய மார்க்கம் கூறுகிறது. எனவே நபியவர்கள் இதையும் கண்டிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் மனைவியரை அடிமையை அடிப்பது போல அடிக்க வேண்டாம். ஏனெனில் பிறகு அதே நாளின் இறுதியில் இரவில் அவளுடனேயே நாணமில்லாமல் உறவு கொள்வீர்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் சமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, ஹதீஸ் 5204. பகலில் கோபத்தில் மனைவியை அடித்துவிட்டு நாணத்தை விட்டுவிட்டு இரவில் அவளுடன் இல்லறத்தில் ஈடுபடுகிறவர்களை பார்த்து வெட்கமில்லையா என்று நபியவர்கள் கேட்கிறார்கள். மனைவியை அடிப்பவர்களுக்கு அறிவில் உரைப்பதற்காக, சூடு சுரணைக்காக இப்படி கேள்வி கேட்கிறார்கள். மனைவியை அடித்துவிட்டு அவளோடுதான் குடும்பம் நடத்த வேண்டும். அவள் சமைத்த உணவைத்தான் சாப்பிட வேண்டும். அவளுடன் தான் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். இப்படி அவளிடம் தான் ஒன்றாக வாழ்கிறோம் எனில் ஏன் மனைவியை அடிக்க வேண்டும்? எதற்காக அடிக்க வேண்டும்? இப்படியெல்லாம் அடிப்பவன் ரோஷமிக்க கணவனில்லை என்று நபியவர்கள் கண்டிக்கிறார்கள். ஆக ஆண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் போது பெண்களின் தன்மைகளில் கூடுதல் குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படித்தான் எல்லா பெண்களும் இருப்பார்கள் என்று பிரச்சனை செய்யாமல் குடும்பத்தை நடத்திட வேண்டும். இதற்கு நல்ல சிறந்த உதாரணமாக நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களை பற்றிய செய்திகளை சொல்லலாம். உலகிலுள்ள முஸ்லிமான முஃமினான பெண்களில் நம்மை விடவும் நபிகள் நாயகத்தின் மனைவிமார்கள் மேலானவர்கள், நல்லவர்கள் என்று நாமெல்லாம் நம்புகிறோம். அது சரிதான். நமது மனைவிமார்களை விட நபிகள் நாயகத்தின் மனைவிமார்கள் இரையச்சம் மிக்கவர்கள், ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்கள், கணவனை மதித்து நடப்பவர்கள், கட்டுப்படக்கூடியவர்கள் என்றெல்லாம் நம்புகிறோம். அதுவும் மிகச்சரியான நம்பிக்கைதான். இப்படியெல்லாம் நம்பப்படுகிற நபிகள் நாயகத்தின் மனைவிமார்கள் கணவனிடம் நடந்து கொள்கிற விதத்தில் மனைவி என்ற அடிப்படையில் நமது வீட்டு பெண்களைப் போன்று தான் இருந்திருக்கிறார்கள். அல்லாவின் தூதர் போன்ற அந்தஸ்தெல்லாம் நம்மிடம் கிடையாது. மனைவியிடத்தில் கணவன் என்ற அந்தஸ்து மட்டும்தான் நம்மிடம் உண்டு. அதற்கு மேல் நமக்கும் நமது மனைவிமார்களுக்கும் இடையில் வேறு எந்த அந்தஸ்தும் கிடையாது. ஆனால் நபியவர்களோ நம்மை போன்று மனைவிமார்களுக்கு கணவன் என்ற அந்தஸ்துடனும் நம் எல்லோரையும் விடவும் சிறப்பான அல்லாவின் தூதர் என்று அந்தஸ்துடனும் வாழ்ந்தவர்கள். அப்படியெனில் நபியவர்களிடம் வாய் கூட திறந்து பேசாமல் அவர்களது மனைவிமார்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். மிகவும் கவனத்துடன் நடந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு கணவனிடத்தில் ஒரு மனைவி எவ்வளவு கட்டுப்பாடுடன் நடக்க வேண்டுமோ அதைவிட பன்மடங்கு கட்டுப்பாட்டுடனும் கவனத்துடனும் நபியவர்களிடம் அவர்களது மனைவிமார்கள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இது விஷயத்தில் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் நமது மனைவிமார்களை போன்று தான் நபியவர்களின் மனைவிமார்களும் நபியவர்களிடத்தில் சராசரியாக நடந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வணக்க வழிபாடுகள், இரையச்சம் போன்றவற்றிலெல்லாம் நம்மை விட கூடுதலாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கை என்று வருகிற போது தமது கணவர் நபி என்பது கூட சில நேரங்களில் மறந்துவிடுகிறது. அப்படி சம்பவங்கள் நடக்கும் போது நபியவர்கள் அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் கண்டும் காணாமல் இருப்பதை போன்று நபியவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நபியவர்களிடம் அவர்களது மனைவிமார்கள் நடந்து கொண்டதை போன்று நம்மிடம் நமது மனைவிமார்கள் நடந்திருந்தால் ஓங்கி அடித்துவிடலாம் என்பது போன்று கோபம் வரும். அந்தளவுக்கு நபியவர்களிடம் அவர்களது மனைவிமார்கள் நடந்திருந்தும் நபியவர்கள் நான் கணவனாகவும் நபியாகவும் உங்களுக்கு இருக்கிறேன், என்னிடமே இப்படி செய்கிறீர்களா என்று மனைவிமார்களை பார்த்து கேட்டதில்லை. எதிர்த்ததாக தெரியவில்லை. சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தான் வாழ்ந்த காட்சிகளை ஆதாரங்களின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியார்
சைனபின் ஜஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்களது அறையில் தேன் சாப்பிட்டுவிட்டு அவரிடம் அதிக நேரம் தங்கிவிடுவார்கள். இது பிடிக்காமல் நபியவர்களுடைய துணைவியரான நானும் ஹப்சாவும் இவ்வாறு கூடி பேசி முடிவு செய்து கொண்டோம். தேன் சாப்பிட்ட பின் நம்மவரில் எவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் வருவார்களோ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், கருவேலம் பிசின் சாப்பிட்டீர்களா? உங்களிடமிருந்து பிசினின் துர்வாடை வருகிறதே என்று கூறிட வேண்டும். வழக்கம் போல் சைனபின் வீட்டிலிருந்து தேன் சாப்பிட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது நாங்கள் பேசி வைத்திருந்த பிரகாரம் கூறியதற்கு அவர்கள், இல்லை, நான் பிசின் சாப்பிடவில்லை. சைனபின் ஜஷிடம் அவரது அறையில் தேன் குடித்து வந்தேன். இனிமேல் நான் ஒருபோதும் அதை குடிக்க மாட்டேன், நான் சத்தியமும் செய்துவிட்டேன் என்று கூறிவிட்டு இது குறித்து எவரிடமும் தெரிவித்து விடாதே என்றும் கூறினார்கள். இது குறித்தே மேற்கண்ட திருக்குரானில் அத்தியாயம் 66 வசனம் 1 இறைவசனம் அருளப்பெற்றது. நூல் புகாரி ஹதீஸ் 4912. நபியாகவும் கணவராகவும் இருந்த நபியவர்களிடம் இப்படி இறைவன் கண்டிக்கிற அளவுக்கு இந்த 2 மனைவிமார்களும் நடந்து கொண்டுள்ளார்கள். இறைவன் தன்னை கண்டித்ததற்காக இந்த 2 மனைவிமார்களையும் இழுத்து போட்டு நபியவர்கள் அடித்தார்களா? இல்லை, இல்லவே இல்லை. மார்க்கத்திலேயே நான் ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கு என்னை வழிவகுத்து விட்டீர்களே என்று கோபப்பட்டு மனைவிமார்களை கடிந்து கொண்டார்களா? இல்லை, எந்த கோபத்தையும் அவர்களிடம் காட்டிக்கொள்ளவே இல்லை. இதை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் கண்டும் காணாமல் விட்டுவிட்டார்கள். ஆக இப்படியெல்லாம் நபியவர்களிடம் அவர்களது மனைவிமார்கள் நடந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பிரயாணத்தில் ஆயிஷா நாயகியை அழைத்து கொண்டு நபியவர்கள் சென்றபோது அவர்கள் இரவலாக வாங்கி வந்த கழுத்துமாலை நெக்லஸ் தொலைந்து விடுகிறது. மாலையாக இருந்ததால் அனைவரும் தேட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கடைசியில் தொழுகை நேரம் கடந்து கொண்டே செல்கிறது. தண்ணீர் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக தயம்மும் உடைய வசனம் நபியவர்களுக்கு இறங்குகிறது. இந்த சம்பவத்தை நீளமானது முழுமையாக பார்க்க வேண்டுமா? புகாரி ஹதீஸ் 334 பார்க்கவும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த செயலின் காரணமாக அனைவருக்கும் கோபம் வந்து அதை ஆயிஷாவின் தந்தை அபூபக்கரிடம் சென்று முறையிடுகிறார்கள். அபூபக்கர் கோபப்பட்டு திட்டுவதற்காகவோ அடிப்பதற்காகவோ ஆயிஷாவை தேடி வருகிறார்கள். அப்போது நபியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மடியில் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து அடிக்கிறார்கள். வலி தாங்க முடியவில்லை. நபியவர்கள் தமது மடியில் தூங்கியதால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசையாமல் இருந்து கொண்டார்கள். இவ்வளவு பெரிய விவகாரங்கள் நடந்து எல்லோரும் கோபப்பட்டு கொண்டிருக்கும் போது நபியவர்கள் தமது கோபத்தை காட்டாமல் அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் தேடி பார்க்க சொல்லிவிட்டு தமது மனைவியின் மடியில் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு விவகாரமாக நபியவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை. பெண்கள் மட்டும்தான் தொலைப்பார்களா? பெண்கள் மட்டும்தான் கைதவறி கீழே போடுவார்களா? ஆண்களுக்கும் அப்படி நடக்கத்தான் செய்யும். மனைவியின் கைதவறி ஒரு பொருள் உடைந்துவிட்டால் உடனே கணவன், உன் பெற்றோர் உன்னை வளர்த்த லட்சணம் இதுதானா என்றெல்லாம் சண்டை போடுகிற கணவன்மார்களை பார்க்கிறோம். ஆண்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களும் கைதவறி ஏதாவது பொருளை உடைக்கத்தான் செய்வார்கள். எதிர்பாராமல் என்றாவது ஒரு சில நாட்களில் எல்லோருக்கும் நடக்கத்தான் செய்யும். காணாமல் போனதால் மனைவிக்கு கவலை வந்துவிடக்கூடாது. இதற்காக அவர்களது மனம் புண்பட்டுவிடக்கூடாது என்கிற வகையில் நபியவர்கள் நடந்து கொண்ட விதம் வியப்பாக இருக்கிறது. இந்த செய்தி புகாரியில் 3672, 4608 ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் நிறைய இடங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று நபியவர்களின் மனைவிமார்கள் தங்களுக்குள்ளேயே 2 பிரிவினராக இருந்துள்ளனர். ஆயிஷா, ஹப்சா, ஸ்ஃபியா, சவ்தா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் 4 பேரும் ஒரு பிரிவாக இருப்பார்கள். மற்ற மனைவிமார்கள் இன்னொரு பிரிவு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
பிரிவினர் சேர்ந்து கொண்டு மற்ற பிரிவினருக்கு எதிராக பேசுவது, சண்டை போட்டுக் கொள்வது என்று இரண்டு அணியாகச் செயல்பட்டுள்ளனர். நபியவர்களுக்கு சில சஹாபாக்கள் உணவுப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கமாகியிருந்தது. நபியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கும் போதுதான் கொடுத்து விடுவார்கள். எல்லா நாட்களிலும் கொடுத்துவிட மாட்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின் மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மிகவும் பிரியமாக இருப்பார்கள் என்பது தான் இதற்குரிய காரணமாகும். நபியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது வைத்த அன்பை அறிந்து கொண்டுதான் சஹாபாக்கள் இப்படிச் செய்கிறார்கள். இப்படி சஹாபாக்கள் செய்து வந்த காரியம் மற்ற மனைவிமார்களுக்கு ஒருவகையான வெறுப்பை ஊட்டியது. இதுவெல்லாம் நல்ல முறை கிடையாது. எனவே இது பற்றி நபியவர்களிடம் தெளிவாக கேட்டாக வேண்டும் என்று முடிவெடுத்து ஒவ்வொரு மனைவியாக நபியவர்களிடம் வந்து இந்த பிரச்சனையை சொல்கிறார்கள். நாங்களும் உங்களுக்கு மனைவிமார்கள் தான். ஆயிஷா வீட்டில் நீங்கள் தங்கும் போது மட்டும்தான் சஹாபாக்கள் தங்களுக்கு அன்பளிப்பை வழங்குகிறார்கள். எங்களது வீட்டில் தங்குகிற போது அன்பளிப்பு எதுவும் வருவதில்லை. ஆயிஷாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது ஏன்? அபூபக்கர் மகளுக்காக அதிகம் நீதியை வளைக்கிறீர்களா? எங்களிடம் நீதியாக நீங்கள் நடக்கவில்லை என்றெல்லாம் கடுமையான முறையில் மற்ற மனைவிமார்கள் சண்டை போடுமளவுக்கு பேசிவிடுகிறார்கள். அப்போது நபியவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த குறையை நபியவர்களின் மகள் ஃபத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லி நபியவர்களிடம் சொல்லச் சொல்கிறார்கள். அதை ஃபத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களிடம் போய்ச் சொல்கிறார்கள். அப்போது நபியவர்கள் அதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, இதை மாற்ற முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். அதன் பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான பிரிவினருக்கு தலைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். இவர்கள் கொஞ்சம் உறுதியானவர்களாகவும் இருந்தார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களிடம் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சண்டையிடுகிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழுத்து பேசுகிறார்கள். என்னென்ன வார்த்தைகள் என்று ஹதீஸில் வரவில்லை. ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாம் பதில் சொல்வதை விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னால் நன்றாயிருக்குமே என நபியவர்கள் நினைக்கிறார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லை மீறியதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயடைத்து போகும் வகையில் பதிலுரைக்கிறார்கள். என்ன பதில் என்பதும் ஹதீஸில் வரவில்லை. அந்த உரையாடலை சஹாபாக்கள் தெரிவிக்கவில்லை. பெண்கள் பேச்சு எப்படியிருக்கும் என நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். அதுபோன்று இருந்திருக்கும். கடைசியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கை ஓங்கிவிடுகிறது. ஏனெனில் அவர்கள் நன்றாக தர்க்க ரீதியாக பேசுவார்கள். ஆயிஷாவின் பேச்சுக்கு முன்னால் ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒவ்வொரு கேள்விக்கும் நபியவர்கள் சார்பாகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். இப்படி நபியவர்களுக்கு முன்னிலையில் இரண்டு மனைவிமார்கள் சண்டை போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி பெறுவதை பார்த்த நபியவர்கள் அபூபக்கர் மகள் உண்மையில் அபூபக்கர் மகள்தான் என்று உரைக்கிறார்கள். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் என்பதை காட்டிவிட்டாய் என்று கூறுகிறார்கள். ஏனெனில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நபித்தோழர்களில் மிகவும் விபரமிக்க நபர். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மிகவும் நுணுக்கமாக சிந்திப்பவர்கள், செயலாற்றுபவர்கள். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் மறுப்பு கொடுத்து ஜைனப் அல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயை திறக்க முடியாமல் ஆக்கிவிட்டாயே என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு நீண்ட சம்பவம் ஹதீஸ்களில் பதிவாகியுள்ளது. இதை இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம், இப்படியெல்லாம் நமது வீடுகளில் பெண்கள் நடந்து கொள்வதை போன்றுதான் நபியவர்களின் மனைவிமார்களும் நடந்திருக்கிறார்கள். எனவே பெண்கள் பெண்களாகத்தான் இருந்தார்கள்.
உரிமை என்று வருகிற போது விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். 2 மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவி இன்னொரு மனைவியின் விஷயத்தில் உரிமை கோருதலும் சண்டையிடுதலும் பிரச்சனைகளும் வரும். அம்மாவுக்கு கொடுப்பதில் அண்ணன் தம்பிகளுக்கும் அக்கா தங்கைகளுக்கும் கொடுக்கிற விஷயத்திலெல்லாம் பிரச்சனைகள் வரும். தனது கணவன் அவனது அக்காவிற்கு கொடுப்பதை தடுப்பார்கள். பலரது மனைவிமார்கள் வெளிநாட்டிலிருந்து வரும்போது அக்காவை பார்த்துவிட்டு வந்தால் அதோடு அவன் வாழ்க்கை தொலைந்தது. இப்படியெல்லாம் பெண்கள் பார்க்கத்தான் செய்வார்கள். இதுபோன்று நமது குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டை போடும் போது நாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை போடவில்லையா என்று நினைக்க வேண்டும். நபியவர்களின் மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை போடவில்லையா என்று நினைத்து ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டியதுதான். பெண்கள் என்றாலே அப்படித்தான் இருப்பார்கள். அப்படி வரும்போது நபியவர்கள் சமாளித்ததை போன்று சமாளித்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக பெண்களை அடிமைப்படுத்திட இயலாது. எனவே ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்வது என்பது இப்படித்தான். கரடுமுரடாக நடந்து கொண்டு பெண்களை வெறுத்துவிடாமல் இருக்க வேண்டும். மனைவியின் மீதோ தாயாரின் மீதோ கோபம் வருகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நினைத்தால் நமக்கு ஏற்பட்ட கோபம் தானாகவே மறைந்துவிடும். நியாயமற்ற கேள்வி. அதேபோன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மனைவிமார்களில் மற்றவர்களை விடவும் தான் சிறந்தவள் என்று நினைக்கிறார்கள். மேலும் மற்ற மனைவிமார்களுடன் நபியவர்கள் இருப்பதை விரும்பாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இதன் காரணத்தினால் ஒரு நாள் நபியவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களே சிந்திக்காத விஷயத்தை கேட்கிற மாதிரி பொடி வைத்து பேசுகிறார்கள். உள்ளர்த்தம் வைத்து பேசுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒருமுறை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாவின் தூதரே, தாங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் இறங்குகிறீர்கள். அதில் கால்நடைகளினால் உண்ணப்பட்டு போன ஒரு மரத்தையும் உண்ணப்படாத ஒரு மரத்தையும் காண்கின்றீர்கள். இந்த இரண்டில் எந்த மரத்தில் தங்கள் ஒட்டகத்தை மேயவிடுவீர்கள்? கூறுங்கள் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் ஏற்கனவே மேயவிடப்படவில்லையோ அதில்தான் நான் என் ஒட்டகத்தை மேய்ப்பேன் என்று பதிலளித்தார்கள். தம்மை தவிர வேறு எந்த கன்னி பெண்ணையும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணக்கவில்லை என்ற கருத்தில்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். நூல் புகாரி ஹதீஸ் 5077. தொலைதூர பயணத்தில் ஒட்டகத்தில் செல்லும் போது மக்கள் பயன்படுத்திய ஒன்றுமில்லாத பட்டுப்போன மரத்தில் ஒட்டகத்தை மேயவிடுவீர்களா, அல்லது நன்றாக பசுமையாக இருக்கிற மரத்தில் ஒட்டகத்தை மேயவிடுவீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபியவர்கள் யாராக இருந்தாலும் பசுமையான மரத்தில்தான் மேயவிடுவார்கள் என்ற கருத்தை சொல்கிறார்கள். எதற்காக நபியவர்களிடம் இவ்வாறு கேட்டார்கள் எனில், நபியவர்களது மற்ற மனைவிமார்கள் 2ஆம் தாரமாகவும் 3ஆம் தாரமாகவும் வாழ்க்கை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவர்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கன்னி பெண். அப்படியெனில் தனக்குத்தான் மற்றவர்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி கேட்டார்கள். உண்மையில் இது நியாயமான கேள்வி அல்ல. நபியவர்கள் விரும்பியே மற்ற மனைவிகளை திருமணம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் மற்றவர்களிடமும் நடக்க வேண்டும். ஒரு மனைவி இப்படியெல்லாம் சொல்லும் போது கோபம் வரத்தான் செய்ய வேண்டும். ஆனாலும் நபியவர்கள் கோபப்படாமல் இதுபோன்ற பிரச்சனைகளை சமாளித்துத்தான் வாழ்ந்துள்ளார்கள். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். மேற்கூறிய இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் நீங்கள் மனைவியிடம் நல்லவர்களாக வாழவும் உங்கள் இருவருக்கு இடையில் மனஸ்தாபம் பிரிவினை இல்லாமல் நீங்கள் சேர்ந்து வாழ அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன்.